இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்பிக்கையால் ஒருவர் அடையும் நன்மை என்ன என்பதை பற்றி அழகாக எடுத்துரைத்தது. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்பிக்கை இல்லாததால் ஒருவர் இழக்கின்ற இழப்பு என்ன என்பதை பற்றி அழகாக எடுத்து கூறுகின்றது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போல தாவீது தன்னுடைய வீரர்களை கணக்கெடுக்கிறான். ஆனால் அவன் மறந்தது என்னவென்றால், ஆண்டவருடைய பெயரை சொல்லிதான் அவன் கோலியாத்தை தனி ஒரு மனிதனாக வீழ்த்தினான். எனவே இறைவன் அவனுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை அவன் மறந்துவிட்டான். இறைவன் தன்னோடு இருந்தால்தான் வெற்றி என்பதை மறந்துவிட்டு ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கையில் தொய்வுற்றவனாக தன்னுடைய வீரர்களை கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறான். கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் தன்னிடம் இருக்கின்ற இந்த உலக சார்ந்த பலத்தை அவன் நம்புகிறான். அதனால் அவன் 3 விதமான கேடுகளை அவன் அடைகிறான். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தனது சொந்த ஊருக்கு செல்கிறார். அங்கும் கூட அந்த பரீட்சையம், இயேசுவோடு அவர்கள் கொண்டிருந்த பரீட்சையம் அவர்கள் இயேசுவை நம்புவதற்கு தடையாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் அவர் இந்த சொந்த ஊரிலே எந்த ஒரு நன்மையும் அற்புதங்களும் செய்ய முடியாமல் போகிறது. அங்கும் நோயாளிகள் இருந்திருப்பார்கள், அங்கும் பேய் பிடித்தவர் இருந்திருப்பார்கள், பார்வையற்றவர் இருந்திருப்பார்கள், தேவையில் உள்ளவர்கள் பலர் இருந்திருப்பார்கள். ஆனால் அவருடைய நம்பிக்கையின்மை அவளுக்கு ஒரு மிக பெரும் இழப்பை சம்பாதித்து கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் இறைவனோடு கொண்டிருக்கிற பரீட்சையும், நாம் பல காலமாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், தினந்தோறும் வருகிறோம். இந்த ஒரு தத்துவ இறையியலாளர்கள் சொல்லுவார்கள், நிறைய விதவிதமான ஆத்திகர்கள் இருக்கிறார்கள். நடைமுறை வாழ்க்கையிலே ஆத்திகர்களும் இருக்கிறார்கள். கோயிலுக்கு வருவார்கள், ஜெபம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் அற்புதத்தை எல்லாம் நம்ப மாட்டார்கள். இறைவன் உனக்கு அற்புதம் செய்வார்கள் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஆனால் தினந்தோறும் கோயிலுக்கு வருவார்கள், ஜெபமெல்லாம் செய்வார்கள். நிறைய நேரங்களில் கத்தோலிக்கர்களாகிய நாமும் நடைமுறை ஆத்திகர்களாகத்தான் இருக்கிறோம். நடைமுறையில் கடவுளை நம்பாதவர்கள் நாம். ஜெபம் செய்வோம், எல்லாம் செய்வோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாம் இருக்க நேரிடும். எனவே இறைவன் எல்லாம் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதற்கு என்ன காரணம்? ஏன் நாம் நம்புவதில்லை என்றால், யோவான் தான் எழுதிய திருமுகத்திலே கூறுகிறார், மனிதர்கள் தீமை மீது கொண்டிருக்கிற விருப்பத்தினாலே இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதில்லை என்று சொல்கிறார். இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், ஒளியாக நம்மோடு இருக்கிறார். ஆனால் மனிதன் தீமையைத்தான் விரும்புகிறான். தீமையை விரும்புவதாலே மனிதன் நல்லதை விரும்புவதில்லை, நன்மையின் உருவமாகி இறைவன் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. அந்த தீமையிலே வாழ ஆசைப்படுகிறான் மனிதன். எனவே நம்முடைய உலக பற்றுகள் கூட நாம் இறைவன் மீது முழுவதும் நம்பிக்கை கொள்ள தடையாக இருக்கலாம். எனவே அத்தகைய உலக பற்றுகளை நாம் அறவே ஒழிக்க வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலும் நாம் நிறைய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளலாம், எதையும் இழக்க மாட்டோம். இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் இழப்பதை விட நம்பிக்கையோடு இருந்து எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.